ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரீயூஸ் ஐடியா தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாங்கெட்லாம் வந்து நம்ம வின்டர் சீசனில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வந்துருச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சோன்னா ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு தான் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய பில்லோ கவர் வந்து வச்சுருப்போம். ஸோ அதில் வந்து இந்த பிளாங்கெட்டை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு அந்த பிளாங்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு படவே படாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அப்படியே டைரெக்டாக வெயிலில் காய போட்டுட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வாஷ் பண்ணணுன்ற அவசியமும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. அதே சமயத்தில் நீங்கள் இதை ஒரு பில்லோவாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பிளாங்கெட்டை உள்ளே போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பில்லோ மாதிரியே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி நிறைய பில்லோ கவர்ஸ் வந்து வச்சுருப்போம். பட் ஆனால் தேடும்போது வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. இல்லைனா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கலைஞ்சு போயிருக்கும் இந்த பில்லோ கவர்ஸ் மட்டும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இதில் நம்ம யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு பில்லோ கவர் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அந்த பில்லோ கவருக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பில்லோ கவர்ஸ்லாம் பேராக வச்சுட்டு நம்ம பெட்ஷீட் இதுக்கு மேட்சிங்காக வச்சுருப்போம் இல்லையா, அந்த பெட்ஷீட்குள்ளேயே ஃபோல்ட் பண்ணி கூட நீங்கள் இதை வந்து அப்படியே பேராக வந்து நீங்கள் ஒரு பில்லோ கவருக்குள்ளே வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போதும் உங்களுக்கு அது பேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லோ கவர்ஸும் பெட்ஷீட்டும் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பழைய பில்லோ கவருக்குள்ளே நான் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி அழகாக நீங்கள் மடித்து ஒரு ஓரமாக வந்து உங்கள் ஷெல்ஃப்லேயோ இல்லை வார்ட்ரோப்லேயோ எங்கேயாவது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேணுன்ற போது நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இதுலேருந்து எது வேணுமோ நீங்கள் அதை மட்டும் எடுத்துகிட்டு திருப்பி இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப், இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து நம்ம கிராண்டான ஃப்ராக்ஸ்லாம் வச்சுருப்போம். அந்த மாதிரி ஃப்ராக்லாம் நம்ம அப்படியே வந்து வார்ட்ரோப்பில் அடுக்கி வைக்கும்போது ரொம்ப இடத்த பிடிக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே இன்னொரு ட்ரெஸ் வச்சோன்னா நிற்காது, வலிக்கிட்டு வரும். அதே மாதிரி நிறைய புஃப்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கடையில் இந்த ஃப்ராக்ஸு ட்ரெஸ்லாம் வாங்கும்போது நம்மளுக்கு பாக்ஸ் கொடுப்பாங்க. நான் மோஸ்ட்லி அந்த பாக்ஸ்லேயே வச்சு தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து ட்ரெஸ் கூட அடுக்கி வச்சுக்கலாம். அப்படி உங்ககிட்ட அந்த பாக்ஸ் இல்லைன்னா இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பில்லோ கவரில் போட்டுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது. மேலேயும் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் வந்து அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ அது ஏன்னா நம்ம பில்லோ கவரில் வச்சு வைக்கிறனால உங்களுக்கு நல்லா அது அமைங்கி ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பசங்களோட இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ட்ரெஸ்ஸு, லெஹங்காஸு இல்லை நம்மளோட சாரீ, இந்த மாதிரி கிராண்டான ஒர்க்ஸ் வச்ச அனார்கலி ட்ரெஸ்லாம் வச்சுருப்போம் பாருங்கள். இதையும் வந்து நான் அவங்க கொடுக்குற அந்த பாக்ஸஸ்லாம் வந்து தூக்கி போட மாட்டேன். அப்படியே அதிலேயே வச்சு தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸும் வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அப்படி சப்போஸ் பாக்ஸ் இல்லைனா இந்த மாதிரி பில்லோ கவரில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸு, எம்ப்ராய்டிங்ஸ்லாம் எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ துணி வேணாலும் அடுக்கி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி பழைய பில்லோ கவர் இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு அது ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் எங்கேயாவது லக்கேஜ் வெளியூர் போகும்போது பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் கூட ஒரு ட்ரெஸ் மேலே ஒன்று வந்து வைக்கும்போது இடிக்கும் இல்லையா, ஸோ ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம குர்த்தீஸ் அப்புறம் சாரீஸ்லலாம் ஸ்டோன் வச்சு எம்ப்ராய்டிங் வச்சு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வாஷிங் மிஷினில் நம்மளால் டைரெக்டாக போட்டு துவைக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பசங்களோட ட்ரெஸ்ஸாக இருந்தால் சரி, இல்லை நம்ம யூஸ் பண்ணுற சாரீயில் இல்லை குர்த்தியில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பில்லோ கவர் எடுத்துக்கோங்க.
அந்த பில்லோ கவருக்குள்ளே நீங்கள் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிற துணியை வந்து உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு அதை வந்து நல்லா டைட்டாக வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கயிறு வச்சு கட்டி விட்டுக்கலாம். அந்த மாதிரி கட்டிட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி கொடுத்துரும். அதை வந்து நீங்கள் அதில் லிக்விடோ இல்லை டிட்டர்ஜென்ட் பவுடரோ போட்டுட்டு ஒரு 1/2 ஹவர் ஊற வைங்க. அந்த மாதிரி ஊற வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிரும். ஏன்னா இதை வந்து நம்ம ரஃப் வாஷ் தான் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு ரொம்பலாம் வந்து துவைக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். யூஸ் பண்ணாத பழைய பில்லோ கவர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2ஆ ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட மவுத் ஏரியாவில் மேலே மட்டும் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹோல்ஸு. இப்போ ஒரு பழைய ஹேங்கர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஹேங்கரை உள்ளே மாட்டி விட்டுக்கோங்க. ஸோ சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஹானியில் வால் ஹூக்கில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா இது ஒரு ஆர்கனைசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூமில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் அழுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற துப்பட்டா ஷால்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இல்லை நம்ம நிறைய யூஸ் பண்ணுற திங்ஸ் கூட நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம். இதுவாக கிச்சனில் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ் இந்த மாதிரி கட்டைப்பைலாம் நம்ம எப்போயாவது தேடும்போது கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிவிட்டு இதில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கவர்ஸு கட்டைப்பைலாம் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி பசங்களோட கிளிப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா இந்த சீசனுக்கு, அதெல்லாம் கூட நீங்கள் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். மெயினாக வந்து அழுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறதுக்கு இது சூப்பரான ஒரு ஆர்கனைசர்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம மிக்ஸி வந்து கிச்சன்லலாம் வச்சுருப்போம். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது மிக்ஸிக்குன்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டமுக்கு கூட நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே ஓப்பனாக வச்சோன்னா ரொம்ப அழுக்கு படியும் இல்லையா? இந்த மாதிரி வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாத ஒரு பில்லோ கவரை அதில் போட்டு நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுக்கோ எண்ணெய் பிசுக்கோ வராது. இதை வந்து நீங்கள் பில்லோ கவரை வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்ம பில்லோலாம் வச்சுருப்போம். ஸோ அந்த பில்லோவில் வந்து பில்லோ கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் உடனே மாற்றிடுவோம். சில டைம் வந்து மாற்றாமல் அதை வாஷ் பண்ணிவிட்டு போடுற வரைக்கும் அப்படியே போட்டோன்னா அந்த பில்லோலாம் அழுக்காகும். இல்லைனா கூட அந்த பில்லோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காகும். ஸோ அந்த பில்லோவை டேரெக்டாக நம்மளுக்கு துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் பில்லோ புதுசாக வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க பில்லோலையுமே பழைய பில்லோ கவர் யூஸ் பண்ணாதது இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வேறு ஒரு பில்லோ கவர் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது அந்த பில்லோலாம் அந்த அளவுக்கு அழுக்காகாது. இல்லையா இந்த பில்லோவை வந்து இந்த மாதிரி கவர் போட்டு நல்லா ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வேறு வேறு பில்லோ கவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அந்த பில்லோ கவரும் சரி பில்லோவும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு அழுக்காகாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்க்கு ஒரு ஹேங்கர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹேங்கர் இப்படி வச்சுட்டு பில்லோ கவரை நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். உள்ளே விட்டு இந்த மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த பில்லோ கவர் ஃபுல்லாக ஃபோல்ட் ஆயிரும் ஹேங்கரோடு சேர்த்து. இப்போ இந்த 2 சைடும் வந்து நம்ம அதை அவுந்து வராமல் இருக்கிறதுக்கு நாட் போட்டுக்கலாம் ஒரு கயிறை வச்சு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசர் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக வந்து அது மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டு அழுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதுக்காக நிறைய ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விற்கிறாங்க ஆன்லைனில். பட் வீட்லேயே நீங்கள் இதை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறனால பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி இல்லைனா ஈஸியாக வந்து நீங்கள் இதை க்ளீன் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டிக்கில் கூட கட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட்டும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.